ஆனா நம்ம என்னைக்குமே அமெரிக்காவை பத்தி பேசும்போது ஒரு விஷயத்தை என்ன தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்தியாவில கனெக்ட் பண்ற மாதிரி அமெரிக்கால கனெக்ட் பண்ண முடியாது. அமெரிக்கால யார் ஆட்சிக்கு வந்தாலும் அமெரிக்கன் கவர்மெண்ட்டை கிட்டத்தட்ட பின்னாலும் ரன் பண்றது பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அமெரிக்கால நடக்கும். அப்படிதான் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கு, பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ்லாம் இருக்கு. அவங்க தான் நடத்துவாங்க அமெரிக்கன் கவர்மெண்ட்டை. அமெரிக்கன் கவர்மெண்ட் அவங்களை எடுத்து ரொம்ப விஷயங்கள் செய்யாது. இப்போ இந்த டெக் கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து நாளைக்கு இதை ப்ரெஷர் கொடுத்து மறைமுகமா பண்ணாங்க அப்படின்னா இதுல இருந்து இன்னொரு பேஜர் ரிலீஃப் கிடைக்கலாம். இல்ல அமெரிக்கால இன்னொரு விஷயம் இருக்கு, ஒரு பிரசிடென்ட்டுக்கு 4 வருஷம் தான் இருப்பார். அவர் கட்சி வந்தா கூட அவர் இருப்பாராங்கிறது தெரியாது. அப்போ இந்த ட்ரம்போட 4 வருஷம் முடிஞ்சா இது கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் கூட ஆகலாம். இந்த ஃபீஸ் அவங்க குறைக்கவும் செய்யலாம். அப்படின்னா கூட திருப்பி இந்தியர்களுக்குள்ள வாய்ப்பு கிடைக்குது. இப்ப என்ன அமெரிக்காவோட சூழ்நிலைனா 1990களில் அமெரிக்கா உண்மையா ஒரு சொர்க்க பூமி. இப்ப மெதுமெதுவா படிப்படியா அமெரிக்காவோட எக்கானமி கீழே வந்துகிட்டே போகுது. இன்னைக்கு அமெரிக்காவோட கடன் $36 ட்ரில்லியன். அதோட ஜிடிபி $23-24 ட்ரில்லியன். ஆனா அவரோட கடன் $36 ட்ரில்லியன்.